இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படின்னா பெண்கள் தாலி அறுத்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வருது? 56,000 கோடி. 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஊதாரி அரசு ஸ்டாலினோட அரசாங்கம். என்ன நான்சென்ஸ்! ஹிந்து விரோத தீய சக்திகள் ஹிந்து விரோதிகள் தானே. இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா? கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளையடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது. சேகர் பாபு அவரோட தோப்பனார் பணத்திலிருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்கிறேன். கோவில் பணத்திலிருந்து நடத்திருக்கீங்களே இன்ன வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா? இது ஒரு திருட்டு சர்க்கார். ஹிந்து கோவில்களை கொள்ளையடி. அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே. ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா? இது என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம்? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன். புக்கு போட்டிருக்கீங்க. கன்னி பெண்கள் தோள்களை கை போட்டு வரும் காமாந்தகாரனை பார்த்தாயா? நான் சொல்றேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா? இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். நீங்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்ப என்னவா இருந்தது? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து. ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க? தமிழ் விரோதிகளே அப்படி கேட்கிறேன்னா. ஆகவே இந்த தமிழ்நாட்டை இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே. காந்தியை பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்? இந்தியாவிலேயே தமிழகம் பொருளாதாரத்துல மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கு. 2020-21 ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கூட இன்னும் தரல, அரசாங்கத்தால் தர முடியல. நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொய்யான நேரேட்டிவ், அதன் மூலமா தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. இந்த 25-26 நிதிநிலை அறிக்கையில தமிழகத்தினுடைய ரெவென்யூ டிபிசிட் 51,000 கோடி. நீங்க கம்பேர் பண்றீங்களே, யூபிங்கிறீங்க, பீகார்ங்கிறீங்க. யூபியில ரெவென்யூ சர்ப்ளஸ் 37,000 கோடி. இந்த 25-26 பட்ஜெட்டுக்கு சொல்றேன். அதே மாதிரி பீகார்ல ரெவென்யூ சர்ப்ளஸ் 8,000 கோடி. அது மட்டுமல்ல, இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம், கடந்த 4 ஆண்டுகளாக பீகார் மது விலக்கு அமல்படுத்தப்படுகின்ற மாநிலம். இங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே சகோதரி கனிமொழி இந்த மாவட்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்றதுல தப்பு இல்லை. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படின்னா பெண்கள் தாலி அறுத்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வருது? 56,000 கோடி. இந்த 56,000 கோடி பீகாருக்கு கிடையாது. ஆனால் பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. இங்க டிபிசிட், ரெவென்யூ டிபிசிட் 51,000 கோடி. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,000. ஆனால் இன்னைக்கு அதுவே 9,30,000 கோடியா. 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஊதாரி அரசு ஸ்டாலினோட அரசாங்கம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளவு மோசமா போயிருக்கு. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள், அது இந்த கன்னியாகுமரி பக்கம் போனா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிங்கிடிகள்னு. என்ன? அந்த சிங்கிடிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற தவறான கண்ணோட்டம் பிஜேபி அப்படி நினைக்கும். அதனால இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஒரு தடை நீதிமன்றம் உத்தரவு போட்டு, நீதிமன்ற அவமதிப்பு இருந்தாலும் நாங்க பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் அங்க தீபம் ஏற்றுறதுக்கு போயிருந்தோம். அவங்க தடை பண்ணி எங்களை கைது பண்ணாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்கு சரியா நான் நேம் பிளேட் படிக்கல, இருட்டு, சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. என்ன ஒன் மோர் கண்டெம்ட்? நீங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோட மனோநிலை. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மீறுறோம், மேல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை கைது பண்ணும் பொழுது ஒரு அதிகாரி சொல்ற வார்த்தை என்ன? ஒன் மோர் கண்டெம்ட் அப்படின்னா எவ்வளவு தூரம் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம். திருப்பரங்குன்றத்துல நாம ஒரே நேரத்துல பார்ப்போம். நீங்க இதுவரை யாரும் இந்துக்கள் தர்காவுக்கு சந்தனக்கூடு நடத்தப்படாதுன்னு யாரும் சொல்ல. நாங்க கோவில் இதுல தீபஸ்தம்பத்துல தீபம் ஏத்துறோம். ஆனால் 17 பெண்கள் உள்ளூர்
மக்கள். அவங்க எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் இல்ல. அவங்க இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த மாதிரி எந்த அ இதையும் சேர்ந்தவர் இல்ல. ஆனால் அவங்கள கைது பண்ணி ஜெயில்ல வச்சு நீங்க இப்போ என்னோட ஒரே கேள்வி. அன்னைக்கு நான் வந்து கேட்டேன். நான் மறுநாளே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் போவேன்னு சொன்னேன். அப்புறம் அரசாங்கம் இப்ப அனுமதிச்சது. இந்துக்களுடைய மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார்? ஏன்னு சொன்னா அரசியல் சட்ட பிரிவு 26 ஆர்டிகிள் 26 தெளிவா சொல்லுது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். நீங்க எங்க தீபம் ஏத்தலாம் என்ன நீங்க இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா மயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க. கருணாநிதியே போற்றி, தமிழ் குடிமகனே போற்றி. என்ன நான்சென்ஸ்! ஹிந்து விரோத தீய சக்திகள். நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இது எழுதின தீய சக்தி தானே இந்த திமுக, ஹிந்து விரோதிகள் தானே. இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா? ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம் அத ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க தூத்துக்குடி எம்பி, அது சர்வே கல்லுன்னு. இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்துல 9 அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனி இருக்கீங்களா? என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்க. ஒரு தீபஸ்தம்பத்தை அதுல அனுமார் படம் இருக்கு. இதெல்லாம் சர்வே கல்லுல பொறிச்சு அங்க வைப்பாங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்க அத ஆய்வு செய்தீர்கள். நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த சோ கால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா? ஏன்னா அயோத்தியில நடந்தது. நான் எதுவும் நடக்காத விஷயங்கள் வழக்குல இல்லாத விஷயத்த உங்க முன்னாடி வைக்கல. அயோத்தியில அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது இந்து கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கியலாஜிக்கல் சர்வே கொடுத்தது. இப்ப அதுலயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே. அதனால அதன் அடிப்படையில தீர்ப்பே வந்தது. இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம். அதனால நீங்க இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளவு அடாசிட்டி, எவ்வளவு போலித்தனம், ஹிந்து விரோதம். போய் அந்த தீபஸ்தம்பத்தை 7 பேரை கூட்டிட்டு போய் சர்வே பண்ணீங்கல்ல, யூ டு சர்வே. அதனால கேட்கிறேன் நான். எனக்கு ரைட் இருக்கு. நீங்க பண்ணீங்க. இத பண்ணுவீங்களா? அதனால இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ. வி ஹேவ் நோ ரைட் அண்டர் ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். யூ கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க பார்த்தா இப்போ சேகர் பாபு பிரசன்ட் பண்ணின பாலிசி நோட் கொள்கை விளக்க குறிப்புல என்ன சொல்லியிருக்கீங்க? இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் 4,76,581 ஏக்கர். நஞ்சை புஞ்சை மானாவாரி. ஷோமி. இது நானே கேட்கல. 6/7/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் அவங்க 75 டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்திலே இருப்பது எவ்வளவு, கோவில் அடுத்தவருக்கு குத்தகைக்கு விட்டிருப்பது எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருப்பது இதுக்கு இன்னி வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுதுங்க. ஜூலை 21ல வந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னி வரைக்கும் இந்த அறநிலைத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கீங்களா? அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கார் இந்த சேகர் பாபு. பொழுது விடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அதே சமயத்துல மத வெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார். இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன், அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன். ஹிந்து மதத்துக்கா ஒரு நயா பைசா கொடுத்திருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டுறீங்க கோவில்ல இருந்து. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு. நான் போயிருந்தேன் 40வது நாள் அந்த மண்டல் பூஜைக்குள்ள போறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே இறங்குறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா நீ மணலை கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே. ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளையடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது. இன்னி வரைக்கும் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்தினீங்க கோவில் பணத்திலிருந்து. நீங்க சேகர் பாபு அவரோட தோப்பனார் பணத்திலிருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். கோவில் பணத்திலிருந்து நடத்திருக்கீங்களே, இன்னி வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா? ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார்.
ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது. ஆனா நாங்க பாருங்க இத்தனை பண்ணியிருக்கோம், அத்தனை பண்ணியிருக்கோம். சரி, அதுல ஒண்ணு சொல்றாரு. 1500 சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு. ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது? அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே. 1500 சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம். ஆனா ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா? இது என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம். ஆகவே இன்றைய அரசாங்கம் 100% ஹிந்துக்களை, கோவில்களை, கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு. இத மக்கள்கிட்ட நிச்சயமா பாரதிய ஜனதா நான் சொல்றதுக்கு இருக்கு. நீங்க அதுக்கு மேல அதோட இல்லை, இங்க நம்ம மாவட்டத்துல இந்துக்கள் இருக்கிற பகுதி உத்தமபாளையம் தாலுகா கம்பம் நகர் உத்தமபுரம் கிராமத்துல சர்வே எண் 884/205 இதுல இருக்கிற 22 சென்ட் இது நத்தம் புறம்போக்கு இடம். இதுல ஏழை எளிய ஹிந்து மக்கள் குடியிருக்காங்க. இத வக்ஃப் போர்டு தங்க சொத்துன்னு கிளைம் பண்ணு. அதே மாதிரியா பல இடங்கள் நம்ம மறவர் சின்னமனூரில் இல்ல மறவர் சமூக மக்கள் வாழற இடத்த வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்க முயற்சி நடக்குது, அப்படி தகவல்கள் வருது. ஆகவே இத பொதுமக்கள் சார்பா பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். இத இந்த நேம் ஆஃப் வக்ஃப் போர்டு அபகரிக்கிறத நாம அனுமதிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், என்ன திட்டம் பேரை சொல்லுங்க. ஏன்னா நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த 5 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி 74 வருஷத்துல மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? 4,30,000 கோடி. ஆனா இன்னைக்கு 9,30,000 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அது தவிர பற்றாக்குறை பட்ஜெட். நீங்க என்ன திட்டம் கொடுத்திருக்கீங்க? இன்னைக்கு சாலை வேலை எங்கேயாவது நடக்குன்னா அது ஹைவே டிபார்ட்மெண்டா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரம் கல்வி நிலையங்கள் 20 ஹெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. உங்களுக்கு இவங்க லூட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றது சொல்றேன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர் 15,000 ரூபாய் சென்டர் மாசம். ஆனா எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க கம்ப்யூட்டர் டீச்சர், குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் நியமனம் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா எங்க மாவட்டத்துல அறந்தாங்கி பக்கத்துல அதுல கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடிச்சு செத்து போனானா இல்லையா? எங்கேயாவது கம்ப்யூட்டருக்கு புஸ்தகம் போட்டிருக்கீங்களா? எல்லா மாநிலத்திலயும் இருக்கு. சென்டர் கொடுக்கிற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் யாரு கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறது? அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், சம்பள கணக்கு எழுதுறாருல கம்ப்யூட்டர், அவரை வச்சு நடத்துறீங்க. குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போடல. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டருக்கு புஸ்தகமே போடலைங்க. சயின்ஸ் புஸ்தகத்துல 3 பக்கம் கம்ப்யூட்டர் பாடம். ஆனா மீதி எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்னையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ வாயில அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் அதனாலதான் சொன்னேன் நான், 20லிருந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுக்குறீங்க? மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க. நீங்க ஒவ்வொரு மந்திரியும் 17 மந்திரிக்கு எதிராக வழக்கு இருக்கு. எல்லாம் 6,000 கோடி 8,000 கோடி 65,000 கோடி ஒரு எம்பி இருக்கா இல்லையா? நான் ஒன்னும் இல்லாத பேசல. அதனால இந்த லூட்டர் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் இது தூக்கி எறியலைன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மோசமானதா போகும். நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்க? காங்கிரஸ், திமுகவோட. கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்தது, திமுக ஆட்சியில இருந்தது 30 வருஷம் இருக்குமா? தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் அது மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இன் 30 லாங் இயர்ஸ். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன். புக்கு போட்டிருக்கீங்க. கன்னி பெண்கள் தோள்களை கை போட்டு வரும் காமாந்தகாரனை பார்த்தாயா காந்தி பேசுனீங்களா இல்லையா? திராவிடியன் ஸ்டாக் ஒரு பேர் சொல்லுங்க. எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி. இப்போ நீங்க பாருங்க, முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா? அது இப்ப என்னவா இருக்கு? தமிழ்நாடு காணும். நான் சொல்றேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா? இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். நீங்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்ப என்னவா இருந்தது? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்.
ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க? தமிழ் விரோதிகளே. அப்படி கேட்கிறேன் நான். உண்மைதானே? எடுத்துதானே இருக்கீங்க. இதுல எனக்கு என்ன தகவல் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். இப்போ வெறும் அரசு போக்குவரத்துக்குன்னு வச்சுட்டு, இன்னும் 10 நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதின்னு பேர் வைக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். ஆகவே இந்த தமிழ்நாட்ட என்னவோ கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே. காந்திய பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்? காங்கிரஸ்காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கீம் நான் கேட்கிறேன். இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திராவிடியன் ஸ்டாக். ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு. அதனால அதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் காந்தியின் விரோதிகள். காந்திய கேவலமா பேசினவங்க. நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் அது இந்த தேர்தல்ல நிரூபிக்கும். தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார். 62ல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தல்ல போட்டியிட முடியாது, கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனாலதான் திமுக மாறிச்சு. இல்லைன்னா திமுக பிரிவினைவாதிகள் தானே. அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி.